வணக்கம். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு அதிரடியான தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது பெண்கள் சமூகத்திற்கு ஆறுதல் அளிக்கும் விஷயமாக இருந்தாலும் ஞானசேகரனை போன்ற பாலியல் குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் எப்படி உருவாகிறார்கள்? அவர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படும் பெண்கள் காலம் முழுக்க கண்ணீர் வடிக்க என்ன காரணம்? பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களை அதிலிருந்து மீட்டு இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியுமா? இது போன்ற கயவர்களிடம் கல்லூரி மாணவிகள் சிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற கேள்விகளுக்கு பெண்கள் விடை தெரிந்து உஷாராக வாழ வேண்டியது காலத்தின் கட்டாயம். அத்தகைய கேள்விகளுக்கு பிரபல பாலியல் மருத்துவர் டி. காமராஜ் விளக்கம் அளிக்கின்றார். பாலியல் குற்றவாளிகளை பற்றிய பல அதிர்ச்சிகரமான உண்மைகளையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். பாலியல் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு மிக அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பாலியல் குற்றங்கள் ஆக்சுவலாக ரொம்ப நம்ம நம்புறதை விட அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது ரெக்கார்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு. அதில் தண்டனை கிட்டத்தட்ட 1% தான் கிடைக்கிது. பெரும்பாலான குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க. இப்போ சமீபத்திய நாட்களில் தான் கொஞ்சம் இந்த மாதிரி இது மீடியா கவனத்துக்கு வந்த பிறகு ஓரளவுக்கு கிடைக்கிது. இது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா பாலியல் அத்துமீறல்கள் இந்தியா போன்ற நாடுகளில் ரொம்ப ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் எடுத்த ஆய்வுகளில் 53% ஆண் குழந்தைகளும் 64% பெண்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க வாழ்க்கையில். இதில் அரிதிலும் அரிதாக தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. ஏன்னா கோர்ட்டுக்கு போய் அது கேஸே ஆகிறதில்ல. ஏன்னா பெண்ணுக்கு அவமானன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கிறதுனால அது கோர்ட்டுக்கு போகிறதில்ல. கோர்ட்டுக்கு போய் அது நிரூபிக்கப்படுறதுன்றது இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயம். நிரூபிக்கப்பட்டு தண்டனைன்றது அரிதிலும் அரிதாக தான் கிடைக்கிது. இப்போ சமீபத்தில் பொள்ளாச்சி வழக்கு, அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது, இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். அட்லீஸ்ட் இனிமேலாவது குறையும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். பொள்ளாச்சி சம்பவத்தை பொறுத்தவரையில் 76 மாதங்களுக்கு பிறகு தான் அதில் ஒரு தீர்ப்பு கிடச்சி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க. இது கரெக்டாக ஒரு 157 நாட்களில் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸு. இன்னும் பெரிய கேஸ். 256 பேருக்கு பொள்ளாச்சி சம்பவத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஏராளமான வீடியோக்கள், 2000-3000 வீடியோக்கள்ன்றாங்க. நிறைய ஆதாரங்கள், நிறைய விஷயங்கள். அதுவும் இல்லாமல் தண்டனையும் கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. 4 ஆயுள் தண்டனைகள்னு மிக கடுமையான தண்டனைகள் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிங்கிள் இன்சிடென்ட்ன்ற முறையினால் கொஞ்சம் விரைவாக பண்ண முடியும். ஆனால் இதாவது வரவேற்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா பெரும்பாலும் இந்த வழக்குகள் நீ இழுத்து அந்த பெண்ணுக்கு அடுத்த திருமணம் அது இதுன்னு போகும்போது அவங்க சாட்சி சொல்லவே வரமாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்குது. அதனால் நீர்த்து போயிடுறது வழக்கம். பொதுவாக இந்த பாலியல் குற்றங்களில் 60% பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவர்கள் தெரிந்தவர்களாக, வீட்டில் இருக்கிற பெரியவர்களாக, இல்லை பக்கத்து வீட்டு அண்ணன்கள், எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள்களாக இருக்கலாம், தூரத்து உறவினர், அது மாதிரி இருக்கலாம். அதனால் என்ன ஒன்றா இது பெரிய அளவுக்கு கோர்ட்டு வரைக்கும் கேஸ் ஆகாது. கேஸ் ஆனாலும் கோர்ட்டுக்கு போய் நிரூபிக்கிறதுன்றதுல சிரமங்கள் இருக்கும். அதனால் இது சிங்கிள் கேஸு. கொஞ்சம் பரபரப்பு பத்திரிகைகளில் மிக பெருமளவுக்கு வெளிவந்ததுனால நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா பெரும்பாலான கேசஸில் மெதுவாக காலம் தாழ்த்தி கொண்டு போய் கடைசியில் அது நீர்த்து போயிடுது. ஒரு பெண்ணை பார்த்த உடனே பாலியல் பலாத்காரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் ஞானசேகரன் போன்றவர்களுக்கு உருவாகிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஒன்று முக்கியமாக சூழல்னு, என்ன சூழலில் நம்ம வளர்கிறோன்னு. இப்போது சோசியலிச நாடுகள் முற்றிலும் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து பெருமளவுக்கு வெளியே வந்துட்டாங்க. அடுத்து சிங்கப்பூர் போன்ற நாடுகள் ஒரு உதாரணம். சிங்கப்பூரில் இதை பண்ணவே முடியாது, இப்படி நினச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே யாருமே அதிகாரம் செலுத்த முடியாது. பிரைம் மினிஸ்டர் கூட என் பையன் இவனை விட்டுருன்னு சொல்ல முடியாது. போலீஸுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நேர குற்றவாளியை பின்பக்கம் கையை கட்டி அரெஸ்ட் பண்ணி உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கேள்விகள்லாம் அதுக்கப்புறம் தான்.
அப்போது கடுமையான சட்டத்திட்டங்கள் அங்கே இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் யாரும் பண்ண முடியாது. யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இல்லை அதிகாரியாக இருந்தாலும் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இதில் சட்டத்தில் ஓட்டைகளை தான் நம்ம சொல்கிறோம், 1% தான் தண்டிக்கப்படுறாங்க. அதனால் குற்றவாளிகள் திரும்ப திரும்ப குற்றங்கள் பண்ணிவிட்டு அது ஈவன் ரெக்கார்டே இல்லாமல் போயிடுறது. ரெக்கார்ட் ஆனாலும் அது பெரிய தண்டனைக்குரிய விஷயம் இல்லை, இவங்க எளிதாக வெளியே வந்துட முடியும். அதனால் இவங்க திரும்ப திரும்ப இவங்களுக்கு தைரியம் வந்துடுது. அதோட இந்த ரவுடித்தனம்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அதிகார பலம், பணபலம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களால் இதெல்லாம் பண்ண முடியுது. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் அப்படிங்கிறது டார்வினுடைய தத்துவம் சொல்லுது. இந்த குரங்கிலிருந்து பிறந்தாங்கும் போது குரங்குகள் கூடிய குரங்கு கூட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள்லாம் இருந்ததா நீங்கள் படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக. அதாவது மனித குலத்தில் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு இனக்குழுக்களையும், குரங்குகள் மட்டுமல்ல பல்வேறு விதமான மிருகங்களையும் பழக்கங்கள் இருக்குது. இந்த கூட்டு செக்ஸ், அதே மாதிரி இந்த சில பூச்சிகள், இந்த 8 தலை பூச்சியெல்லாம் இருக்கு இல்லையா, 8 கால் பூச்சி, இந்த பூச்சி இனங்கள்லாம் என்ன பண்ணோன்னா செக்ஸுக்கு அப்புறம் பெண் பூச்சி ஆண் பூச்சி அப்படி கொன்று சாப்பிட்றோம். இப்படி ஒவ்வொரு இனத்துலேயும் ஒரு விதமான வினோதமான பழக்கங்கள் இருக்குது. நாம் எதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வெவ்வேறு வைல்டு அனிமல்ஸில் இருக்க தான் செய்யுது. வன்புணர்வு பண்ணுறது இருக்குது, எல்லாம் இருக்க தான் செய்யுது. மிருகங்களையும் அது இருக்குது. ஆனால் குடும்ப அமைப்பு, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரியான ஒரு கலாச்சார வளர்ச்சி அந்த மிருகங்கள் இல்லை. அதனால் அவை ஒன்றோடு மோதிக்கொண்டு இறந்தாலோ இல்லை அதாவது ஒரு பெண்ணுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இறந்து போகிறதெல்லாம் மிருகங்களில் ரொம்ப இயல்பானது. போட்டியிட்டு அந்த ஜெயிக்கிற மிருகம் தான் உறவு கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி டாமினேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் மிருகங்கள் சிங்கத்தில் இருக்குது, குரங்குகளெல்லாம் இருக்குது. ஒரு இதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மனித குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, அது யாரையுமே செக்ஸ் பண்ணவே விடலை அந்த ஜூவில். அப்புறம் அந்த மனித குரங்கு இறந்து போன பிறகு தான் அடுத்த வேற ஒரு மனித குரங்கு தலைமை இருக்கும்போது தான் அது லிபரலாக இருந்ததுன்னு பத்திரிகை செய்தியாக வந்தது. அதனால் இந்த மாதிரி ரூல்ஸு, சொல்லப்படாத எளிமையான விதிகளை அந்த மிருகங்கள் ஃபாலோ பண்ணுறதை பார்க்க முடியும். உலகத்தில் மனிதன் தோண்டி இப்போ பல லட்சம் ஆண்டுகள் ஆகுகிறதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். முதலில் ஒரு பாலியல் வன்புணர்வு, ஒரு பாலியல் பலாத்காரங்கிறது ஒரு பதிவுகள் அடிப்படையில் எந்த காலகட்டத்தில் தொடங்குது? அது அந்த சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கங்கள் மனித சமூகத்தில் உருவாக்கி? ஆக்சுவலாக மனித சமூகம் அப்படின்றது ஒரு 90 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சிம்பன்சி, கொரில்லா, மனிதன், இவங்க 3 பேருடைய மூதாதையர்கள் வாழ்ந்தாங்க. அதுலேருந்து கொரில்லா தனியாக முதல்ல பிரிஞ்சிச்சு 90 லட்சம் வருடங்களில். 70 லட்சம் வருடங்கள் ஆகும்போது சிம்பன்சியும் மனித இனமும் கொஞ்சம் தனியாக பிரிய ஆரம்பிச்சது. அப்போது மனித இனம் அப்படி வரும்போது கடுமையான பெண்களுக்கு எதிரான கடுமையான பலாத்காரம் பார்க்கப்பட்டிருக்கு. பல்வேறு விதமான அந்த ஃபாசில்ஸ் எடுக்கிறாங்க, எலும்புகள் எல்லாம். அதில் இந்த பெண்கள் அடிக்கப்பட்டிருக்கு, ஆண்களுக்கு அப்படி நடந்திருக்கு. இது வன்முறையும் இந்த ஸ்கல் உடைஞ்சதை பார்த்துட்டு இது கடுமையான தாக்குதலுக்குனால பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க பல்வேறு வர்றாங்க. ஆனால் முதல் வன்புணர்வு அப்படின்ற மாதிரி எதுவும் ரெக்கார்டடாக இல்லை. பட் இப்படி ஃபாசில்ஸ்லேருந்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கணும், கடுமையான முறையில் அந்த தாலியில் உள்ளே வச்சு இருக்கிறது சித்திரவதை பண்ணியிருக்கணும், இப்படிப்பட்ட விதமான தடயங்களை எடுக்கிறாங்க. பல நாடுகள் எடுக்கிறாங்க, ஈரான், ஈராக் அந்த ஏரியாவில். அதே மாதிரி பல்வேறு இடங்களையும் இது கிடைக்குது. இது யாருனால் ஆச்சு, என்ன ஆச்சு, இந்த டீட்டெயில்ஸ் இல்லை. இது என்ன சிக்கல் அப்படின்னாங்க, இதை பற்றி கேள்விப்பட்டாலே நம்ம இன்னும் கொஞ்சம் பதட்டமாயிடுவோம். ஆக்சுவலாக மனித இனம் நாம் ஹோமோசேப்பியன்ஸ்னு அறிவானவர், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால்னு நம்மளுடைய சகோதரர்கள் இருந்திருக்காங்க. இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க நம்மளோட கலந்து செக்ஸில் ஈடுபட்டு ஒரே இனமாக மாறி இருக்கணும். ஆனால் அதுக்கு விட வாய்ப்பு என்னென்னா அவங்கள அழித்தொழித்திருக்கணும். ஹோமோசேப்பியன்ஸ் அவர்களை அழித்தொழித்து இல்லாமல் ஆகியிருக்கணும், எதிரிகளாக நினைத்து அழித்திருக்கணும்.
அந்த இவங்களோட பெண்களை கவர்ந்து சேர்ந்து இணைந்திருக்கலாம் அவங்களோட. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வரலாறு முழுவதும் இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ பொள்ளாச்சி சம்பவத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடுமையான தண்டனை, அதுக்கப்புறம் இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது ஒரு மிக கடுமையான தண்டனை, இதுபோல் ஆதி காலத்துலேயும் மிக கடுமையாக இந்த பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, நிறைய விதிமுறைகள் அப்போ வேறு மாதிரி இருந்தது. சரி, அதாவது என்னென்னா, விதிமுறைகள் பாப்பிலோன்லேயும் சரி மற்ற நாடுகளையும் சட்டங்கள் எப்படி இருந்தால் இப்படி இல்லைனா அது எப்படி இருந்ததுன்னா, அது ஜாதிய பாகுபாடு மாதிரியான ஒரு அடுக்குகள் இருக்குது. பாப்பிலோனில் அந்த உயர்ந்த அடுக்கில் இருக்கிறவங்க உயர்ந்த அடுக்கில் இருக்கவங்களுடைய வன்புணர்வு ஏதாவது அவங்களுக்கு தாக்கிட்டாங்கன்னா அதே தண்டனை திரும்ப கிடைக்கும். ஆனால் அந்த சமூகத்தில் இருக்க பெண்ணை தாக்குனா அதில் கிட்டத்தட்ட பாதி தண்டனை தான் கிடைக்கும். அதே அவங்க கீழே இருக்கக்கூடிய இல்லாமல் இருந்திருக்கு. அடிமைகளாக இருக்கிற ஒரு பெண்ணெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு 50 காசுகளை கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் அதே அடிமையாக இருக்கிற ஒரு ஆண் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த மாதிரி வன்புணர்வு பண்ணுறாங்கன்னா கடுமையான உயிரிழப்பு கூட வரலாம். அந்த மாதிரி தண்டனைகள்லாம் இருந்திருக்கு. அது பாப்பிலோனில் இருந்திருக்கு. இதே மாதிரி சோழ பேரரசு பல்வேறு விஷயங்களையும் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணியும் சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருந்திருக்குன்னு. அதாவது அமெரிக்காவில் 1800களில் ஒரு சட்டம் வந்தது, எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்னு. நம்ம எல்லாம் உடனே இன்றைக்கி நினைக்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அது அப்படி இல்லை. அது வெள்ளைக்காரர்கள் எல்லாம் சமம், கருப்பர்கள் அடிமைகள் தான். ஸோ இப்படி தான் சட்டங்கள் இருந்தது. சமம்னா எல்லோரும் சமம் இல்லை, அவங்க ஒரு குரூப் சமம், மற்றவங்க எல்லாம் அடிமைகள். இப்படிப்பட்ட வகுப்புகள், அந்த கிளாஸ் இன்இக்வாலிட்டி இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. சரி, அன்று முதல் இன்று வரை ஒரு கடுமையான ஒரு தண்டனைகள் இந்த பாலியல் கொடூரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு கொடுத்த பின்னாலேயும் இந்த பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகிறதுக்கு என்ன மனோபாவம் காரணம்? சரி, இது பொதுவாக இன்னும் நம்ம சிவிலைசேஷன் அவ்வளோ தூரம் வளரலன்னு தான். பெண்கள் பொதுவாக இன்றைக்கும் நம்ம பார்க்குற முறைன்னு பார்த்தோன்னா திரைப்படங்களில் பார்க்குறோம். நம்மளை ரொம்ப கவர்றது அதுதான். திரைப்படங்கள் மற்ற விஷயங்களையும் பார்க்கும்போது அவர்கள் ஒரு அனுபவிக்கக்கூடிய நம்மளுடைய உடைமையாகத்தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணலாம், இது தப்பு இல்லைன்றது ஒரு கண்ணோட்டம் மனிதர்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால வர்ற பிரச்சனை. பெண்களும் நம்மளை மாதிரி சமமானவர்கள், அவங்களும் நமக்கு சமமாக மதிக்கணும். ஒரு நாகரிகத்தில் நம்மை போன்றவர்கள் அவங்கள நமக்கு ஈக்குவலாக நடத்தணும் அப்படின்ற உணர்வு இப்போ தான் இருக்குது. ஆக்சுவலாக முதல்ல ஆதி சமூகத்தில் எல்லோரும் சமமாக தான் இருந்தாங்க. அதுவும் சொல்லப்போனால் தாய் வழி சமுதாயம். அது தாய் தான் யாருன்னு தெரியும், தந்தை யாருன்னு தெரியும். இப்போ விலங்குகளுக்கு அப்படி தான் தெரியும், தாய் தான் யாருன்னு, தாய் தான் அந்த குழுவை வழி நடத்துவாங்க. ஆனால் இவன் ஒரு இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், விலங்குகளை வளர்க்க ஆரம்பித்த உடனே என்ன பிரச்சனை வருதுன்னா, நாளையை பற்றிய கவலை அவனுக்கு வருது. அது வரைக்கும் நாளை என்பது விலங்குகளுக்கும் கிடையாது, மனிதனும் கிடையாது. அன்னைக்கு காலையில் எந்திரிக்க வேண்டியது, இறை தேட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. ஆனால் இவனுக்கு விவசாயம் பண்ண ஆரம்பித்த உடனே, விலங்குகள் வளர்க்க ஆரம்பித்த உடனே சேமிக்க முடியுது இவனால். நாளைக்கு நம்ம சந்ததியினருக்கு பாதுகாத்து வைத்துக்கலாம், அடிமைகளுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அவனுக்கு அவன் உயிர் வாழ்கிறது கொடுத்தா போதும். அப்போது சொத்துடைமைன்னு வரும்போது இவன் தன்னுடைய வாரிசுக்கு அது போகணும்னு நினைக்கும்போது பெண்ணை முதலாக அடிமைப்படுத்துகிறான். இவன் எனக்குரியவள், என்னுடைய சொத்து, பல்வேறு சொத்துக்களை போல், விலங்குகளை போல் இவளும் என்னுடைய சொத்து. ஏன்னா என்னுடைய குழந்தை வாரிசு அதில் இருக்கணும். ஏன்னா அப்படி இல்லை, இந்த பெண் எல்லாரோடைய உறவு வச்சுக்கிட்டா வாரிசு யாருதுன்னு தெரியாது. அப்போ தன்னுடைய சொத்து வரணும். அப்போ தனிச்சொத்துடைமை வரும்போது, குடும்பம் தனிச்சொத்துடைமையெல்லாம் ஃபார்ம் ஆகும்போது இதோட இந்த அடிமைத்தனமும் வருது. அப்போ பெண்கள் ஒரு போகப் பொருளாக, சொத்தாகத்தான் பார்க்கப்படுறாங்க. இப்போ தான் அந்த விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் அப்படி தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கூட சமுதாயத்தில் பெண்கள் ஆண்களுக்கு ஈக்குவலாக நடமாடுறதோ எல்லாத்தையும் செய்கிறதோ சாத்தியம் இல்லாமல் தானே இருக்குது. இப்போ தான் ஓரளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஞானசேகரனை போன்றவர்கள் பெண்களை போக பொருளாக பார்க்குறாங்க. இது அவங்களுடைய வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையா, இல்லை மரபியலாக அவங்களுக்குள்ள ஏற்படுற சில தாக்கங்களா, இல்லை நட்பு வட்டத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்களா? இதனுடைய அடிப்படை என்னவா இருக்கு சார்? பொதுவாக ஒன்று, இவர்கள் இந்த இன்றைக்கி சமுதாயமே ஓரளவுக்கு அதுக்கு ஃபேவராக இருக்குதா. அந்த திரைப்படங்களை பார்த்தோன்னா ஆண்கள் போட்டு கதாநாயகன் எல்லாரையும் அடித்து காப்பாற்றுவார். அந்த பெண் அவனை சார்ந்து தான் இருக்கணும். ஏன் பெண் அடிக்க முடியாதா? அது குழப்பமாக இருக்கும். பெண்
ஒரு அவனுடைய பொருளாக தான் இன்னும் காட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலேஜ்னால் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது பசங்களோட உரிமைன்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம், அந்த கலாச்சாரமே அப்படி இருக்குது. ரெண்டாவது, இவர்களுக்கு அந்த ரவுடிசம், அந்த அதிகாரம், பலம், பணபலம் இதெல்லாம் சேரும்போது இவங்களுக்கு அளவற்ற அதிகாரம் கிடைக்குது. அதை வச்சு இவங்க இந்த அத்துமீறல்கள் நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாதுன்ற அளவுக்கு இதை இறங்குறாங்க. கடுமையான தண்டனைகள் அதிகரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக கிடைக்குன்ற உறுதி கிடைச்சா சிங்கப்பூர் மாதிரி மாறுறதுக்கு நீண்ட நாளாகாது. வளர்ந்த கண்ட்ரீஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம். பாரிஸ்லாம் நாங்கள் போகும்போது 12 மணிக்கு சர்வசாதாரணமாக பெண்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். எந்த பயமும் அவங்களுக்கு இருக்காது. அவங்க வாட்டுக்கு ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. ரொம்ப எளிமையாக எல்லாரும் ஆணும் பெண்ணும் அப்படி சுற்றிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம நாடு மாதிரி நம்ம நாட்டில் நீங்கள் அப்படி ஒரு மணி 2 மணிக்கெல்லாம் இளம் பெண்கள் நடு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கவே முடியாது. அப்போ இன்னும் கூட அந்த சிக்கல்கள் நம்ம நாட்டிலலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஞானசேகரனை மாறிப்பட்ட ஆட்கள் கல்லூரி மாணவிகளை குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? பொதுவாக அவருக்கு அந்த இடம் அக்சஸ் இருந்திருக்கலாம். அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்றது அதுவாக இருந்திருக்கலாம். அதில் பாதுகாப்பு முறைகள் கம்மியாக இருந்திருக்கலாம். செக்கிங் அதெல்லாம் குறைபாடு இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க வேறு ஏரியாவுக்கு போய் அப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். காதிலே எப்படி வருதுன்னா, நமக்கு அந்த டெர்மோகிராஃபிக்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் நெருக்கமாக பழகும்போது தானே காதல் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி வன்முறைகளும் அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடிகள் தான் ஏரியாவை கட்டுப்படுத்துறது. ஏரியாவில் இருக்கிற இந்த மாதிரி வன்முறையாளர்கள் பெண்கள் மீது அவங்களுக்கு எந்த இடம் அக்சஸ்ஸு, எந்த இடம் கேட்பார் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் அவங்களால பார்க்க முடியுது. அதை ஃபாலோ பண்ணி ஒரு முறை அதில் ருசி கண்ட பிறகு அவங்க தொடர்ந்து அதை பண்ணுறாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்குது. முதல் தடவை தண்டனை இல்லைன்னொன்னே 2ஆம் 3ஆம் 4ஆம் கட்டம்னு அடுத்தடுத்து அவங்க தொடர்றாங்க. அதனுடைய அளவும் அதிகமாகுது. அவங்களுடைய அந்த குற்றங்களுடைய தன்மையும் அதனுடைய அதிகமாகிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த தண்டனை அறிவிக்கப்பட்ட விஷயத்தை பார்த்தா ஒரு சில நிமிட சுகம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையே முடிவுக்கு வந்து விட்டதுன்னு சொல்லலாம். அப்படி வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு தண்டனைகள் இருக்க பின்னாலும் இது மாதிரியான ஆட்கள் மீண்டும் மீண்டும் எங்கேயே அப்படியே உருவாகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா சார்? அதான் இதில் சிக்கிறவங்க 1%, ஸோ தப்பிக்கிறவங்க 99%ன்றதுனால இன்னும் இது நிலைமை மாறுற வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்றது இருக்கும். இன்னும் இப்போ நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு, இனிமேல் இன்னும் மாறலாம், எதிர்காலத்துலேயும் மாறும். நிலைமை மாறும்போது தவறு பண்ணால் தண்டனை உண்டுன்ற மாதிரி ஒரு நிலைமை மாறும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் பெருமளவுக்கு குறையும். இப்போ ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாணவி பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் எத்தகைய பாதிப்புகள் வரும்? இந்த மாதிரி ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண் உடல் அளவில் மனதளவில் எப்படி பாதிக்கப்படுவாங்க? இதிலிருந்து இவங்க மீண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நாட்கள் ஆகும்? உங்களுடைய அனுபவம் நீங்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் தம்பதிகளுக்கு இந்த மாதிரி ஆலோசனைகள் வழங்கியிருக்கீங்க. அதனுடைய அடிப்படையில் இவங்க மீண்டு வர்றது எப்படி? சில நேரங்களில் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். சமீபத்தில் ஒரு விஐபி குடும்பம் அந்த பெண்ணை இந்த மாதிரி சிறு வயதில் துன்புறுத்திருக்காங்க பாலியல் ரீதியாக. சரி, பிரம்மாண்டமாக கல்யாணம்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணால் கணவனோட உறவை வைத்துக்கொள்ள முடியல. கணவன் பக்கத்தில் வந்தாலே ஒதுங்கி போகிற மாதிரி சிக்கல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பல மாதங்கள் ஆகிடுச்சு. வெளிநாட்டிலையும் குடியேறி இருக்காங்க. ஆனால் இவங்களால சரியாகலை. நிறைய கவுன்சிலிங், நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவங்க சரியாகலை. ஒரு ஆண் கூட வாழ முடியாது அப்படின்ற நிலையில் இருக்காங்க. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கேசஸ் கம்மியாக தான் பார்க்குறோம். ஆனால் நிறைய கேசஸில் அவங்க ஒரு பயம், ஆரம்பத்தில் பதட்டம், பயம், ஆண் எல்லா செக்ஸையே வெறுக்கக்கூடிய விஷயம் இருக்கலாம். செக்ஸ்னால் ஒரு பயம், பதட்டம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வெளியே குடும்பத்தில் இருக்கலாம். சில பேருக்கு வாழ்நாள் முழுவதும் அது செக்ஸ் ஒரு விருப்பம் இல்லாத விஷயமாகவும் தொடரலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். பல்வேறு காரணங்களை ஒத்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு நடந்த விவகாரம் எவ்வளவு பெருசு, அவங்களுடைய ஆளுமை, அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, பல்வேறு விஷயங்களை பொறுத்து அது மாறுபடலாம். முதல்ல நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி நடந்ததுன்னா அவங்க அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திடணும். முதல்ல அந்த குற்றவாளியையும் ரிப்போர்ட் பண்ணணும். முதல்ல போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அந்த இடத்த விட்டு அகற்றணும். ஏன்னா அந்த குற்றவாளி அங்கேயே நின்றுட்டு இருந்தாருன்னா இவங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சேஃபான என்வரான்மெண்ட்டுக்கு போயிடணும்.
இவர்களை பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகள் அப்படின்னு நம்புறத நிறுத்தணும். பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகள், அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். போலீஸ்லேருந்து எல்லாருமே, பெற்றோர்கள் வரைக்கும், பெற்றோர்களும் எல்லாருமே நீ அங்கே போன, நீ அங்கே நின்ன, இப்படி கேள்விகள் வர்றதை பார்க்க முடியும். பெண்ணையே, அந்த பாதிக்கப்பட்ட ஆட்களையே குற்றம் சாட்டுறது அது சமுதாயத்தில் ஒரு பகுதியாக இருக்கும். ஏன் அந்த நேரம் அங்கே இருந்தால் நல்ல பெண்களையே அங்கே போகிறாங்க, இந்த மாதிரி கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விக்டிம் பிளேமிங் குறைக்கணும். இது எல்லாமே அந்த பெண்ணுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். நாங்களாம் உங்கள் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு தைரியமாக ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் தேவைன்னா எக்ஸாமினேஷனுக்கு உடனே அரேஞ்ச் பண்ணணும். எமர்ஜென்சியாக அரேஞ்ச் பண்ணேன்னா ஒரு 5-6 மணி நேரங்களில் மொத்த தடையும் இல்லாமல் போயிடலாம். அதனால் அந்த பெண்ணுக்கு உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு, அதே மாதிரி எக்ஸாமினேஷன், ஸ்டேட்மெண்ட் வாங்குறது எல்லாத்தையுமே உடனடியாக பண்ணணும். இப்போ இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு சிறுமியோ இல்லை ஒரு கல்லூரி மாணவியோ இந்த மாதிரி ஒரு பாலியல் பிரச்சனை, வன்புணர்வு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை அணுகும்போது எப்படி அணுகணும், எப்படி இதுக்கு நீங்கள் தீர்வு கொடுக்க முடியும்? இதுக்கான இந்த நவீன இந்த செக்ஸாலஜி எந்த அளவில் கை கொடுக்கும்? ஆக்சுவலி இவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த விக்டிம் வெளியே வர்றதுக்கு ஆலோசனைகள், ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. முதல்ல இவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிடக்கூடாது. ப்ரெக்னென்சி தடுப்பு, ஹெச்ஐவி தடுப்பு அதெல்லாம் கூட கொடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து காயங்கள் இருந்தால் காயங்களுக்கான முதல்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறோம், ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறோம். அப்புறம் இந்த காயங்கள், இந்த ஹெச்ஐவி தடுப்பு, ப்ரெக்னென்சி தடுப்பு, அடுத்து தேவைன்னா எக்ஸாமினேஷன், அதை ரெக்கார்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு கவுன்சிலிங். அடுத்து 3ஆம் கட்டமாக அவங்க கவுன்சிலிங். ஏன்னா போஸ்ட் ட்ரமாட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிவியராக ஒரு சுனாமி அடித்து இறந்து போயிட்டாங்க சொந்தக்காரங்க, இல்லை ஒரு பூகம்பம் நம்ம சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு தனியாக நம்ம நிற்கிறோம். ஆனால் அது என்ன, நமக்கு எப்படி ஒரு ட்ரமாட்டிக் ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி இந்த பெண்கள் நிராதரவாக ஃபீல் பண்ணலாம். வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சுன்னு ஒரு உணர்வற்ற மறத்து போன நிலையில் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு மருந்துகள், கவுன்சிலிங் எல்லாம் தேவைப்படும். அந்த அளவை பொறுத்து மருத்துவர்கள் முடிவு பண்ணுவாங்க. என்ன மருந்துகள் கொடுக்கணுமா, கவுன்சிலிங் எவ்வளோ கொடுக்கணும், எத்தனை அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு அதை முடிவு பண்ணி அந்த மருத்துவர் குழு அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண முடியும். இப்போது இந்தியாவில் எடுக்கிற சர்வே அடிப்படையில் சிறுமிகள் இல்லை இளம் பெண்கள் பாலியல் அத்துமீறலால் பாதிக்கப்பட்டவருடைய சதவீதம் எந்த அளவில் இருக்குது? அதான் பெண் குழந்தைகள் அப்படின்னா 64% பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்காங்க வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு முறையாவது. ஆண் குழந்தைகளும் ஆளாகிறாங்க. ஆண் குழந்தைகள் இது விதி விலக்கில். ஆண் குழந்தைகளில் 53% இந்த பாதிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க. அதனால தான் நம்ம முதல்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தவிர்ப்பது. அடுத்து யாராவது அப்புறம் அப்ரோச் பண்ணாங்கன்னா குட் டச் பேட் டச் சொல்லி தரணும். அப்ரோச் பண்ணும்போது ஸ்டாப் அப்படின்னு சத்தமாக சொல்லணும். அந்த இடத்த விட்டு விலகி ஓடிடலாம். ஓடி நமக்கு வேண்டியவங்க, நமக்கு நம்பகமானவர்கள் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நடந்தது சொல்லணும். பயத்தில் உறைந்து போக வேண்டாம். அவங்க சொல்கிறத கேட்க வேண்டாம் அவங்களுடைய மிரட்டலுக்கு. இது முதல்ல சொல்லியிருந்தோன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும், தயார் நிலையில் இருப்பாங்க. எதுவுமே தெரியாமல் அந்த பெண் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டும்போது அவங்க ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, பயந்துருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு முன்னோட்டம் எதுவும் தெரியாததுனால அந்த சில நேரங்கள் அந்த பாலியல் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த சிக்கல்களுக்குள்ளே போகலாம். அவர்களும் திரும்ப திரும்ப ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப இவங்களை பயமுறுத்தலாம். ஃபோட்டோ எடுத்தாலும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா அது போலீஸில் ரிப்போர்ட் பண்ணலாம். க்ரைம், சைபர் க்ரைம் பல்வேறு முறைகளில் ரிப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனைகளை அவங்க ஏதாவது நான் போட்டுருவேன், இதை பப்ளிஷ் பண்ணிடுவேன்னு தான் நிறைய விஷயங்களை மிரட்டுவாங்க. அதிலிருந்து எளிமையாக வெளியே வந்துடலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. பெண்கள் திருமணத்தை தள்ளி போடுறது இல்லை வேண்டான்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ திருமணம் வேண்டான மாதிரி சொல்கிறாங்க, இல்லை தள்ளி போடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் பேசுங்க, பாருங்கள் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட இது கவுன்சிலிங் வராங்க, ட்ரீட்மெண்ட்டு வர்றாங்க. இவங்களுடைய சதவீதம் இப்போ கூடிகிட்டு இருக்குதா? நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தர்றீங்க? திருமணம் வேண்டாம் அப்படின்றது இந்த பாலியல் பிரச்சனைகள் இருக்கலாம், வேறு சில பிரச்சனைகளும் கூட இருக்கலாம். அவங்க ஏதாவது
திருமண உறவை பற்றி அவங்களுடைய கண்ணோட்டம் சரியாக இருக்கலாம். இப்போ ஒரு பிரபல நடிகையே சொல்லியிருந்தாங்க, நக்மாவோ யாரோ, என்னுடைய அப்பா அம்மாவோட சண்டையை பார்த்ததுனால எனக்கு திருமணத்தின் மீதான நம்பிக்கையே போயிடுச்சு, திருமணம் பண்ணணுன்ற ஒரு உணர்வே வரலை அப்படின்னு சமீபத்தில் ஒரு நடிகை சொல்லியிருந்தது பார்த்தேன். அந்த மாதிரி பல குடும்ப வன்முறைகள், குடும்ப பிரச்சனைகள் பார்த்துட்டு, அல்லது இந்த மாதிரியான பாலியல் பிரச்சனைகள் இதுக்குள்ளெல்லாம் போகும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஒரு ஆண்களோட வாழ முடியுன்ற நம்பிக்கையே போயிடும். குடும்ப வன்முறை அதுக்கு முக்கியம். இந்தியாவில் குடும்ப வன்முறை ரொம்ப அதிகம். ரொம்ப அடிக்கிறது, உதைக்கிறது, ஆல்கஹால் சாப்பிட்டு வந்து உதைச்சி குடும்பத்தை வறுமையில் தள்ளுறது, மோசமாக நடத்துறதெல்லாம் இளம் பெண்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். இது என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு வெறுப்பையும் கொடுக்கக்கூடும். அதனாலேயே அவங்க குடும்ப உறவுகள் வேண்டாம், கல்யாணம் பண்ணாமலே இருந்துடலான்னு நினைக்கக்கூடும். சரி, இதில் பெரும்பாலான பெண்கள் இந்த பாலியல் பிரச்சனைகள்லையோ பாலியல் பலாத்காரத்துக்கோ உட்பட்டால் திருமண வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட வாய்ப்பு இருக்குமா? நம்ம சொல்லி கவுன்சிலிங் மூலம் அதெல்லாம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். இல்லை, அவ்வளோ பேர் அப்படி போகிறதில்ல. சரி, பல நேரங்களில் அவங்க இது வெளியவே தெரியறதில்ல. ஏன்னா பெற்றோர்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க அரேஞ்ச் மேரேஜில். அதனால் இது பெரிய அளவுக்கு தெரியறதில்ல. எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க மனம் விட்டு சொல்லலாம், டாக்டர்கிட்ட பர்சனலாக சொல்லலாம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அத்துமீறல் நடந்தது ஒரு இந்த காலகட்டத்தில்னு. குஷ்பு அவங்க அப்பா வந்து தவறாக நடத்தினாருன்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது நம்மலாம் பார்த்துருப்போம். அவங்க அப்பா வந்து அந்த குஷ்பு சின்ன வயதில் இருக்கும்போது தவறாக அத்துமீறி நடந்தினாரு, எங்கள் அம்மாவுக்கு அது தெரியாது, சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க அவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க வெளிப்படுத்துவாங்க, இப்படி நடந்திருக்கும்னு நம்ம யாரும் நம்ப மாட்டோம் சாதாரணமாக. இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் அவங்க அதையும் மீறி பின்னால் நார்மலாக திருமணம் செய்து கொண்டு இயல்பான வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அதனால் எல்லாரும் மோசமாக ஒரு முடிவுக்கு வர்றதில்லை. ஆனால் பெரும்பாலானவர்கள் இயல்பான வாழ்க்கையை நடத்துகிறாங்க. சில பேருக்கு இது கடுமையான உறவு, செக்ஸ் உறவை பாதிக்கலாம். செக்ஸை என்ஜாய் பண்ண முடியாது, அவங்களால அனுபவிக்க முடியாது. அதில் வெறுப்போடு ஏதோ கணவனுக்காக அந்த செக்ஸில் ஈடுபடலாம். ஒரு பிள்ளை பேர் இருக்கணும், இல்லைன்னா அது நல்லதில்லை அப்படின்றதுனால குழந்தை பேருக்காக வரைக்கும் செக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஈடுபாடு காட்டாத பெண்கள் நிறைய பார்க்க முடியும். இப்படி பல்வேறு பாதிப்புகள் வந்து வேறுபடும். வேறு டிகிரியில் ஒவ்வொருத்தருக்கும் பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ நவீன பாலியல் மருத்துவத்தின் மூலம் தீர்வு காண முடியும். கண்டிப்பாக இருக்குது. கவுன்சிலிங் இருக்குது. கவுன்சிலிங் மூலமாக இவங்களை இந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வந்துடலாம். பிஹேவியரல் தெரப்பீஸ் இருக்குது, செக்ஸ் தெரப்பி இருக்குது, மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது. சைக்காட்ரிஸ்ட் இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. மனநல மருத்துவர்கள், அதே மாதிரி செக்ஸாலஜிஸ்ட் எல்லாரும் ஒரு கூட்டாக என்ன பிரச்சனைன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா அதை சரி பண்ணலாம். இல்லை வேறு பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் பாலியல் நிபுணர்கள் அதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணலாம். என்ன பிரச்சனை அவங்களுக்கு வெளிப்படுது, எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து மருந்து மாத்திரைகள், கவுன்சிலிங், தெரப்பி இப்படி போகும். இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்தவரையில் ஞானசேகரன் வந்து அதை வந்து வீடியோவாக எடுக்கிறாரு, எடுத்துட்டு அதை பல பேருக்கு பகிர்றாரு, அதை பார்த்து ரசிக்கிறாரு. இது என்ன ஒரு மனோபாவம்? பகிர்றது, பார்த்து ரசிக்கிறது அப்படின்ற மாதிரி இது வளர்ந்துக்கிட்டே போகுதா? இல்லை, முன்னால் 1980கள் 90களில் வந்து பீப்பிங் டாம்னு சொல்லுவோம். மற்றவர்கள் செக்ஸ் பண்ணுறதை பார்க்குறது வந்து ஒரு குற்றமாக தான், பாலியல் பிறழ்வாக தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கு ஆபாச படங்கள் எல்லார் கையிலையும் வந்துடுச்சு. மற்றவங்க செக்ஸ் பண்ணுறத வீடியோக்களாக எல்லோரும் பார்க்க முடியும், சினிமா படங்களாக பார்க்க முடியும். அப்போ பார்க்காதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஃபிலடெல்ஃபியாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, போனோகிராஃபியினுடைய தாக்கம் என்னவா இருக்குது ஸ்டூடெண்ட்கிட்டன்னு. அப்போது போனோகிராஃபி பார்க்குறவங்கள்ட்டேருந்து ஆய்வு எடுத்துட்டாங்க. பார்க்காதவர்கள் அப்படின்னு ஒரு செக்ஷன் எடுக்கணும். ஆனால் ஒருத்தர் கூட அந்த பல்கலைக்கழகத்தில் இல்லை. கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த படங்களை பார்க்குறவங்களாக தான் இருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான படங்களை பார்ப்பவர்களாக தான் பெரும்பாலானவங்க இருக்காங்க. சரி, எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் அவங்க எல்லாருமே இதை பார்க்க தான் செய்கிறாங்க. அப்போது இங்கே என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இவர்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக வெளியே சொன்னால் இதை வெளியிட்டுவேன்னு சொல்லலாம், பணம் பறிக்கலாம், அல்லது இந்த படங்களை விற்கவும் முடியும்.
இது பெரிய விலைக்கு ஆமாம் வரும், விற்றாங்கன்னா விலை கொடுத்து வாங்குறதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, அவங்களும் இதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் இது இப்போ என்ன காரணத்துக்கு இவங்க வந்து ப்ராபப்ளி மிரட்டுறதுக்காகவும் அந்த பெண்ணை திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைக்கு வேணுங்கும் போதெல்லாம் கூப்பிட்டு செக்ஸில் பண்ணுறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறதாக இருக்கலாம். சரி, இளம் பெண்கள் இந்த மாதிரி ஞானசேகரன் மாதிரியான ஒரு சில ஆண்களோட சிக்காமல் இருக்கிறதுக்காக எப்படி முன்னெச்சரிக்கையோடு நடத்துக்கணும்? பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ட்ராப்பில் போய் நீங்கள் மாட்டவே மாட்டாதீங்க. பொதுவாக நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் ஒரு தனியாக ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இடம் சேஃபானு முதல்ல பாருங்கள். ஒரு பார்ட்டியில் ட்ரிங்க்கு கொடுக்குறாங்க, ஓப்பனாக இருக்கிற ட்ரிங்க் எதையுமே நீங்கள் வாங்கி குடிக்காதீங்க. அதே மாதிரி ட்ரிங்க்கை வச்சுட்டு போய் பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்ப மீதம் இருக்கிறத குடிக்காதீங்க. ஏன்னா யார் வேணாலும் அந்த ரெஃபனால் என்ற மருந்தெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கலந்தோன்னா அதில் எந்த ஸ்மெல்லோ எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் என்ன ட்ரிங்க் வைக்கிறீங்களோ அதே கலர்லெஸ்ஸாக அதே ட்ரிங்க் இருக்கும். குடிச்சிட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மயக்கம் வரும், என்ன நடந்ததுன்னே மறுநாள் காலையில் ஞாபகம் இருக்காது. அப்போ அவங்க என்ன வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவங்க படம் எடுக்கலாம், செக்ஸில் உங்களை முழுமையாக ஒரு குரூப் செக்ஸே அவங்க ஈடுபடலாம். உங்களுக்கு காலையில் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது, உங்களால் எதிர்த்து சண்டைவும் போட முடியாது. அப்போது பெண்கள் வந்து நீங்கள் முதல்ல தனியாகவோ போகாமல் உங்கள் நண்பர்கள் தோழிகளோடு போகிறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங், கட் ஃபீலிங் வந்தாலே நீங்கள் அந்த இடத்த விட்டு சீக்கிரம் வெளியே போயிடுறது நல்லது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி பாதுகாப்பான முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சந்தேகம் வந்தாலே நீங்கள் மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய, இப்போ ஒரு ஹாலில் இந்த மாதிரி நடக்குது, ஏதோ தப்பாக நடக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணால் உடனே அவங்க ரிசப்ஷன் போயிடலாம், இல்லை வேறு பெண்கள் இருக்க இடத்துக்கு கூட்ட போய் அவங்க ஹெல்ப்பு கேட்கலாம். அதே மாதிரி ஃபோன் பண்ணலாம். பல்வேறு விதமான பாதுகாப்புகள் உள்ளே போயிடணும். அவங்க தொடர்ந்து அங்கே இருக்கவே கூடாது. ரெண்டாவது, யாராவது இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. சைபர் கிரைமுக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதாரங்களோட அவங்கள பிடிச்சி தான் கொடுக்கணும். அவங்க இதை போட்டு ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்னு பயந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த சிக்கலில் மாட்டி இன்னும் ஆழமான சிக்கலுக்குள்ளே தான் மாட்ட முடியும். அதனால் சைபர் கிரைமெல்லாம் இருக்குது, ஃபோன்லேயே நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ண முடியும், நெட் வழியாக அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண முடியும், இது நிறைய இருக்குது. அதில் எளிமையாக இதை ரிப்போர்ட் பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆர் அல்லது பதிவு பண்ணணும், புகாரை பதிவு பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, கடைசியாக ஒரு கேள்வி. இந்த போதைப் பொருள் பழக்கம் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரிடமே அதிகரிச்சிட்ருக்கு. கஞ்சா, பெத்தடமிக் நிறைய பொருட்கள் வந்துட்டுருக்கு. இதனுடைய தாக்கம் வந்து இதை உட்கொண்டவங்க வந்து இந்த பாலியல் பலாத்காரத்துக்கெல்லாம் ஒரு தூண்டுதலுக்கு உள்ளாகிறாங்களா? கண்டிப்பாக. அதனுடைய பங்களிப்பு என்ன? கெம்செக்ஸ்ன்னு இதை சொல்கிறோம். சரி, கெம்செக்ஸ் இது வந்து இப்போது உலகமெங்குமே அதிகமாகிட்டுருக்கு. ஏன்னா முன்ன ஆல்கஹால், இப்போ வந்து மற்ற போதை மருந்துகள், ஆம்ஃபெட்டமைன், நிறைய பொருட்கள் கிடைக்கிது. இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஹிபிஷனே இருக்கிறதில்ல. இந்த விஷயங்களை செய்யாதவர்கள் கூட அந்த தவறுகளை செய்கிறது. அது சில பேர் வீடியோ எடுத்துகிட்டு பின்னால் மிரட்டலாம், பிரச்சனைகள் பண்ணலாம், பணம் பறிக்கலாம், இப்படியெல்லாம் இருக்குது. இப்போது இந்த பழக்கம் ரொம்ப காலேஜ் ஸ்கூல்ஸ் லெவலில் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். எப்போதையும் விட இப்போ அதிகமாக இருக்குது. இங்கே இல்லை, இது பங்களாதேஷ் வழியாக இது இந்தியா ஃபுல்லாகவே வருது, சென்னைக்கும் வருது. ஒரு பெரிய இதெல்லாம் பிடிபட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் அந்த கெம்செக்ஸ் வந்து இப்போ உலகம் முழுவதுமே பரவி இருக்குது. சில நாடுகள், சவுதி போன்ற சில நாடுகளில் ரொம்ப கடுமையான தண்டனை இதுக்கெல்லாம். அந்த நாடுகளை தவிர பெரும்பாலான நாடுகளில் இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இளம் சிறுவர்கள்ட்ட இல்லை அடலசன்ட் பீப்புள்கிட்ட. ரொம்ப நன்றி டாக்டர். மிக விழிப்புணர்வான நல்ல செய்தியை மக்களுக்கு தந்திருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை நன்றி. வணக்கம்.